Dear students, today we are going to study human eye. The human eyes are most valuable and sensitive organs responsible for vision. They are the gateway to the wonderful world. இப்போ human eyes most valuable, நம்மளோட பாடியிலேயே most valuable, precious ஆன ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன். ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட்? விஷன். நமக்கு இந்த வண்டர்ஃபுல் வேர்ல்டை பார்க்குறதுக்கான ஆர்கன் எது? ஹியூமன் ஐஸ். ஓகே, இப்போ இந்த ஹியூமன் ஐஸோட ஐஸ் அனாட்டமியை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். திஸ் கார்னியா, பியூப்பிள், லென்ஸு, தென் அக்யூஸ் ஹியூமர், விட்ரியஸ் ஹியூமர், ரெட்டினா, ஆப்டிக் நர்வு, இதை பற்றியெல்லாம் நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் ஒன் பை ஒன். கிளியர்? Structure of the eye. The eyeball is approximately spherical in shape with a diameter of about what? 2.3 cm. இப்போ நம்மளோட eyeball is spherical shape and the diameter 2.3 cm. It consists of a tough membrane called sclera which protect the internal parts of the eye. இந்த ஐயோட outermost layer, thick layer தான், tough layer தான் sclera. ஓகே, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? விச் ப்ரொடெக்ட் இன்னர் பார்ட் ஆஃப் தி ஐ. இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த லென்ஸு, இதில் விட்ரியஸ் ஹியூமர், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது யார்? இந்த ஸ்க்ளிரா, டஃப் பார்ட்டு. ஓகேயா, நம்ம ஐயில் பார்த்தோன்னா இதாக இருக்குது, இந்த ஒயிட் பார்ட்டு தான் ஸ்க்ளிரா. ஓகே, ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோன்னா இந்த ஒயிட் பார்ட்டு ஸ்க்ளிரா. இதன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐயா. ஃபர்ஸ்ட், கார்னியா. திஸ் இஸ் த தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர் ஆன் தி ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஐபால். இட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். கார்னியனா, திஸ் இஸ் தின், வெரி தின் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லேயர். ஒரு சின்ன தொலி மாதிரியே, லேயர் மாதிரி நம்ம பல்ஜாக இருக்குல்ல, பிளாக் கலர் பார்ட், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு தின் லேயர் தான் கார்னியா. இது எல்லாமே கார்னியா. ஓகே, இதாக இருக்கிறது ஒயிட் பார்ட்டு ஸ்க்ளிரா, இந்த இவ்வளோ பார்ட்டு தான் கார்னியா. ஓகே, இட் இஸ் த மெயின் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, ரிஃப்ராக்ஷன், லைட் பாஸ் பண்ணக்கூடிய பிளேஸ், ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் தான் கார்னியா. இதில் பார்த்தோன்னா தெரியும், இதாக இருக்கிற இந்த லைன் தின் டிரான்ஸ்பரண்ட் லேயர், திஸ் இஸ் கால்டு கார்னியா. When light enters through the cornea, refracts or bends the light onto the lens. கார்னியாவில் லைட் என்டர் ஆகும்போது இது இந்த இடத்துல பெண்ட் ஆகி லென்ஸுக்குள்ளே பாஸ் பண்ணி விடும். இதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன். Iris. It is the colored part of the eye. It may be blue, brown or green in color. Every person has unique color pattern and texture. இப்போ இது பார்த்தோன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த பார்ட் ஐரிஸ், கலர்டு போர்ஷன், திஸ் இஸ் கால்டு ஐரிஸ், கலர்டு போர்ஷன் இஸ் கால்டு ஐரிஸ். இது ஒவ்வொருக்கும் யூனிக்காக டிஃப்ரெண்ட் கலராக இருக்கலாம், பேட்டர்னாக இருக்கலாம், டெக்ஸ்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதில் பார்த்தாலே தெரியும். ஓகே, இது மேலே இருக்கிற அந்த தின் லேயர் இது கார்னியா, அதுக்குள்ளே இருக்கிறது இந்த பியூப்பிளை சுற்றி இருக்கு இல்லையா, கலர்டு பார்ட், திஸ் இஸ் கால்டு ஐரிஸ். ஐரிஸ் கண்ட்ரோல் அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு தி பியூப்பிள் லைக் கேமரா அப்பர்ச்சர். அப்போது இது கேமரா அப்பர்ச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணும். இது லைட்டு என்ட்ராகும்போது இதுக்கு ஐரிஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும், இந்த கலர்டு பார்ட்டு கண்ட்ரோல் பண்ணும் இந்த பியூப்பிள். இது ஐரிஸ் கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணுறது, அதை ரிலாக்ஸ் பண்ணுறதெல்லாம் இது ஐரிஸ் கண்ட்ரோல் பண்ண. லைட் எந்த அளவுக்கு என்ட்ரு ஆகணும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஐரிஸோட ஃபங்க்ஷன். ஓகே, தென் இட் இஸ் த சென்டர் பியூப்பிள், இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். இட் இஸ் த பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. இப்போ ஐரிஸில் சென்டர் பார்ட், திஸ் இஸ் கால்டு வாட்? பியூப்பிள். இது திஸ் இஸ் த பாத்வே ஃபார் த லைட்டு இது வழி பாஸ் பண்ணி ரெட்டினையில் போகும். இப்போ இந்த சேம் ஐ தான், இந்த ஐயில் என்ன, திஸ் ஐரிஸ் ரிலாக்ஸ் இன் பிரைட் லைட்டு. இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஐரிஸ் ரிலாக்ஸ், விரிஞ்சிருக்கு. ஆனால் பியூப்பிள் டயமீட்டர் கம்மியாக இருக்குது. ஹியர் த ஐரிஸ் கான்ட்ராக்ட், ஐரிஸ் ஸ்ட்ரிங் ஆகிருக்கு டிம் லைட்டில். ஓகே, லைட்டு கம்மியாக இருக்கும்போது. ஆனால் பியூப்பிள் இங்கே எப்படி இருக்குது, நிறைய லைட் என்டர் ஆகணும், அதுக்காக பியூப்பிள் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. லைட் என்டர் ஆனால் தான் நமக்கு ஏதாவது ரீட் பண்ண முடியும். அப்போ அந்த டைமில் ஐரிஸ் என்னாகும்? கான்ட்ராக்ட் ஆகும். கிளியர்? ரெட்டினா. திஸ் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஐ. ஐயில் பேக் சர்ஃபேஸ் தான் ரெட்டினா. இது பாஸ் பண்ணி லைட் என்டர் பண்ணி லென்ஸ் வழி இங்கே போய் ரெட்டினாயில் விடும். இப்போது இந்த ஆக்சுவலி இந்த ஐயில் 3 லேயர்ஸ். அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் ஸ்க்ளிரா, நெக்ஸ்ட் இதாக இருக்கிற ரெட்டினா லேயர், திஸ் இஸ் கால்டு கொராய்டு லேயர். நெக்ஸ்ட் ஒன் ரெட்டினா, இன்னர் சர்ஃபேஸ், தட் இஸ் கால்டு ரெட்டினா. ரெட்டினா ஆக்ட் அஸ் அ ஸ்க்ரீன், ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இதை ஆக்ட் பண்ணோம். ஓகே, the most sensitive part of our eye, which here we get what? Real and inverted image of the object. இந்த ஆப்ஜெக்டோட எந்த ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கும்போது இங்கே இன்வெர்டர் இமேஜ் தான் கிடைக்கும்.
Why? Because light always travels in a straight line. Light எப்போவுமே straight lineல travel பண்ணுறதுனால we get what? Inverted image. Then realனா catch பண்ண முடியும். Because retina acts as a screen. இப்போ inverted image இந்த optic nerve நமக்கு straight ஆன image கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் brain கொண்டு போகுது. ஓகே? Then ciliary muscles. Islands fixed between the ciliary muscles. It helps to change the focal length of the islands according to the position of the object. இப்போ ஐலண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருது யார்? இந்த சிலியரி மசில்னு சொன்னாலே கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் தான். இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது சிலியரி மசில்னால இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து சேஞ்ச் ஆகும். இது எலாங்கேட் ஆகும், அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ ஃபோக்கல் லென்த் சேஞ்ச் ஆகும். எதை பொறுத்து? அக்கார்டிங் டு த பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நியர்பையா, ரொம்ப தூரம் ஃபார் அவேயா, அதை பொறுத்து இதனுடைய ஃபோக்கல் லென்த்தும் சேஞ்ச் பண்ணும். அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் பண்ணுறது யார்? சிலியரி மசில்ஸ். கிளியர்? தென் ஐலண்ட்ஸ். இட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ. இட் இஸ் த கான்வெக்ஸ் இன் நேச்சர். இப்போ நம்ம பாடியில் வெரி இம்பார்ட்டன்ட் இது ஐயில் இம்பார்ட்டன்ட் பார்ட் இதுன்னு கேட்டாங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். இது டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே? இப்போ ஹியூமன் ஐயில் இது வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இப்போ இந்த லெசனை பொறுத்தவரையில் ஆப்டிக்ஸ் லெசனில் 3 விஷயம் இருக்குது. இந்த 3 விஷயத்தினால தான் நம்மளை இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ வந்து இந்த ஹியூமன் ஆப்டிக்ஸ் லெசனில் கொண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரீசன் கான்வெக்ஸ் லென்ஸ், இது இந்த லெசனில் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் லைட் ரேஸ் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் இன் a straight line. ஓகே? நெக்ஸ்ட் ஒன் ரியல் அண்ட் இன்வெர்டர் இமேஜ். இந்த இவ்வளோ விஷயத்தினால தான் ஆப்டிக்ஸ் லெசனில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சுவலி இது பயாலஜியாக இருந்தால் கூட இந்த இவ்வளோ விஷயம் இருக்கிறனால தான் நம்மளோட ஆப்டிக்ஸ் லெசனில் இது இன்க்ளூட் பண்ணியிருக்கு. கிளியர்? இட் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர், டோன்ட் ஃபர்கெட். Then working of the eye. The transparent layer of cornea bends the light rays through the pupil located at the center part of the iris. Okay? Light rays இது பாஸ் பண்ணி ஐரிஸ் வழி எப்படின்னா லென்ஸில் போய் adjusted light passes through the islands. Islands is convex in nature, so the light rays from the objects are converged and the real and inverted image is formed on the retina. இப்போ light rays என்ன ஆகும்? கன்வர்ஜ் ஆகும். என்ன கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் a converging lens. இப்போ அங்கே போய் அது கன்வர்ஜ் ஆகி ரெட்டினால போய் அங்கே ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். Then the retina passes the received real and inverted image to the brain through optical nerve. இப்போது இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜை ஆப்டிக்கல் நர்வ் வழி அது பிரெயினில் கொண்டு போகும். ஃபைனலி த பிரெயின் சென்சஸ் இட் அஸ் எரக்ட் இமேஜ். இப்போ இன்வெர்ட் இமேஜை பிரெயின் எரக்ட் இமேஜாக சென்ஸ் பண்ணும். கிளியர்? ஓகே. பவர் ஆஃப் அக்காமடேஷன். தி எபிலிட்டி ஆஃப் த ஐலண்ட்ஸ் டு ஃபோக்கஸ் நியர்பை அஸ் வெல் அஸ் தி டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு பவர் ஆஃப் அக்காமடேஷன் ஆஃப் தி ஐ. இப்போ ஐலண்ட்ஸோட எபிலிட்டி என்ன? எபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி. நியர்பை ஆப்ஜெக்டையும் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை சொல்கிறது தான் பவர் ஆஃப் அக்காமடேஷன். திஸ் இஸ் அச்சீவ்டு பை சேஞ்சிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐலண்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சிலியரி மசில்ஸ். ஆல்ரெடி ஐ டோல்டு யூ. ஓகே? சிலியரி மசில்ஸ் ஹெல்ப்னால இந்த ஃபோக்கல் லென்த் ஐலண்ட்ஸு எல்லாம் ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணும். அப்போ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு இந்த நியர்பை ஆப்ஜெக்டையும் ஃபார் ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியும். ஸோ திஸ் பவர் இஸ் கால்ட், தட் எபிலிட்டி இஸ் கால்ட் பவர் ஆஃப் அக்காமடேஷன். இதில் பார்த்தால் தெரியும், இது சிலியரி மசில்ஸ், இந்த ஸ்ட்ரிங் பண்ணக்கூடிய எல்லாம் பண்ண சிலியரி மசில்ஸ் உள்ளே தெரியும். திஸ் இஸ் வாட்? லென்ஸ். இது ஆக்சுவலி ஹியூமன் ஐ கிடையாது, இது ஒரு கவோட ஐ தான். ஓகே? நம்மளோட ஆல்மோஸ்ட் இது சைஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் இதுதான். ஓகே? இது அவுட்டர்மோஸ்ட் லேயர். திஸ் இஸ் கால்டு ஸ்க்ளிரா, ரொம்ப திக்கான லேயர். திஸ் இஸ் ஸ்க்ளிரா, இது லென்ஸ். ஓகே? திஸ் இஸ் சிலியரி மசில்ஸ். Eyelens is made up of flexible jelly-like material. By relaxing and contracting the ciliary muscle, the curvature and hence the focal length of the eyelens can be altered. இப்போ இதாக இருக்குது லென்ஸ். திஸ் இஸ் a flexible. நம்ம ஃபிசிக்ஸ் லேபில் பார்க்குறோம் கான்வெக்ஸ் லென்ஸ் ரொம்ப கட்டியாக திக்காக இருக்கு இல்லையா, கண்ணாடி. ஓகே? மேட் அப் ஆஃப் கிளாஸ் அது. ஆனால் இது அப்படி இல்லை, ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸு. ஓகே? இது அதனால் ஜெல்லியாக இருக்கிறனால தான் என்னோட ரிலாக்ஸ் பண்ணி கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியுது. சிலியரி மசில்ஸ் அதை பிடிச்சி வச்சுருக்கு. இதுவும் ஃப்ளெக்சிபிள், அதனால தான் அப்படியே கான்ட்ராக்ட் ஆக முடியும். இதுக்கு கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே? அதே மாதிரி என்னோடய கர்வேச்சரும் சேஞ்ச் ஆகும். கர்வேச்சர் இந்த கர்வ் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்ட்ரிங் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். அது எல்லாமே ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் ஆனது தான். ஓகே? When we see the distant object, the ciliary muscle relaxes.
and makes the islands thinner. This increases the focal length of the islands. Hence, the distant object can be clearly seen. Thus, the image of the distant object is clearly formed on the retina. இப்போ நம்ம டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது சிலியரி மசில்ஸ் என்ன ஆகும், ரிலாக்ஸ் பண்ணோம். அப்போது ஐலென்ஸ் தின்னர் ஆகும். இதில் பார்த்தாலே தெரியும் ஐலென்ஸ் எப்படி இருக்குது, தின்னராக இருக்குது இல்லையா. இந்த ஐலென்ஸு தின்னர் ஆகும். ஐலென்ஸ் தின்னர் ஆகும்போது இட் இன்க்ரீசஸ் தி ஃபோக்கல் லெங்த் இன்க்ரீஸ் பண்ணி அது இந்த இமேஜை கரெக்டாக ரெட்டினையில் ஃபார்ம் பண்ணும். ஓகேயா, இமேஜ் அப்போ எங்கே கிடைக்கும், ரெட்டினையில் கிடைக்கும். அது லெங்க்த்து எலாங்கேட் பண்ணி தின்னராகி இங்கே நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். கிளியர். நெக்ஸ்ட்டு ஆன் தி அதர் ஹேண்ட் when we look closer ஆப்ஜெக்ட், இப்போ நியர்பை ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகும். இப்போ இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தின்னாக இருக்கல, இப்போ திக்காகும், கான்ட்ராக்ட் ஆகி சிலியரி மசில்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணி கூட கான்ட்ராக்ட் ஆகும். அப்போது நமக்கு எங்கே கிடைக்கும் இமேஜ் இங்கே. இப்போ ஃபோக்கல் லெங்த் டிக்ரீஸ் ஆகும். க்ளோசர் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது ஹியர் ஃபோக்கல் லெங்த் டிக்ரீசஸ். அப்போது இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும், ரெட்டினையில் ஃபார்ம் ஆகும். கிளியர். தென் பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். If the time interval between two consecutive light pulses is less than 0.1 second, human eye cannot distinguish them separately. It is called persistence of vision. இப்போ நம்மளோட திங்ஸை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம கண்ணில் ஒரு 0.1 செகண்ட் அது அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கும் இல்லையா. இப்போ நம்ம அது இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளை இந்த பேப்பரை பாருங்கள் டேன் பண்ணி விட்டுட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக அந்த இது பார்க்குற அடிக்கிற மாதிரி நமக்கு கண்ணில் தெரியுற மாதிரி இந்த ஸ்டண்டு மாதிரியெல்லாம் தோன்றது எப்படி ஃபாஸ்ட்டு இது டேர்ன் பண்ணும்போது 0.1 செகண்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷன் ஒரு காட்சி நம்ம கண்ணுக்குள்ளே 0.1 செகண்ட் இருக்கும். அது முடிகிறது முன்னாடி உடனே அடுத்தது. அப்போ கண்டினியூஸாக நடக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு அது ஸ்டாண்டு தான் ஒரிஜினலாக நடக்கிற மாதிரியே தோணும். ஆக்சுவலி ஒரு புக்கில் தான் வரைச்சிருக்கு, இந்த படத்தை பிக்சரை வரைச்சிருக்கு. இப்போ கண்டினியூஸாக ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயம் முடிகிறது முன்னாடி அடுத்த விஷயம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். ஓகேயா, இது நம்ம சினிமையிலலாம் அதே மாதிரி தான் காட்டுறது, பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். கேமரா ஸ்பீடாக ரன் பண்ணும்போது ரொம்ப ஸ்டண்டெல்லாம் நமக்கு ஆக்ஷன் நடக்கிற மாதிரியே தோணும். இது திஸ் இஸ் கால்டு பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். The far point and near point of the human eye. The minimum distance required to see the object distinctly without strain is called the least distance of the distinct vision. Okay, it is called the near point of the eye. ஒரு மினிமம் டிஸ்டன்ஸில் நமக்கு ஆப்ஜெக்டை டிஸ்டிங்காக ஸ்ட்ரெயினே இல்லாமல் நமக்கு பார்க்க முடியுமா இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி டிஸ்டிங்க்ட் விஷன். ஓகேயா, இப்போது நம்மளோட ஃபார் பாயிண்ட்டு பார்த்தோன்னா ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸு it is called near point of the eye. இப்போ நியர் பாயிண்ட் இட் இஸ் 25. நார்மல் ஹியூமன் ஐயோட டிஸ்டன்ட் டிவிஷன் எதுன்னு கேட்டால் லீஸ்ட் டிஸ்டன்ட் டிவிஷன் 25 சென்டிமீட்டர். லீஸ்ட் டிஸ்டன்ட் டிவிஷன் it is 25 சென்டிமீட்டர் ஃபார் நார்மல் ஹியூமன் ஐ. The maximum distance up to which the eye can be observed clearly is called far point of the eye. ஓகேயா, மேக்ஸிமம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும்போதும் கிளியராக பார்க்க முடியும். ஸோ தேட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் பார்க்க முடியும் சொல்கிற பேர் ஃபார் பாயிண்ட் ஃபார் ரொம்ப டிஸ்டன்ஸில். இது திஸ் இஸ் கால்டு லீஸ்ட் மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகே, நியர் பாயிண்ட் ஆஃப் ஐ திஸ் இஸ் கால்டு வாட் நியர் பாயிண்ட். ஃபார் பாயிண்ட் ஃபார் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், மினிமம் டிஸ்டன்ஸ் லீஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்கிறது நியர் பாயிண்ட். இட் இஸ் இன்ஃபினிட்டி ஃபார் நார்மல் ஐ. இப்போது நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர், far point infinity. Clear? For the far point and near point. Far point, the farthest distance that the relaxed eye can focus on. Normal vision far point is infinity. இப்போ ரொம்ப distance இருக்குது நார்மலாக far away. Parallel rays object at infinity, that is far away. Eye muscles are relaxed. இப்போது இந்த சிலியரி மசில்ஸ் எல்லாம் என்ன ரிலாக்ஸாக இருக்கும், நோ ஐ ஸ்ட்ரெயின் இல்லாமல் பார்க்கக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் சொல்கிற பேர் தான் ஃபார் பாயிண்ட். தென் நியர் பாயிண்ட், த க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் த ஐ கேன் ஃபோக்கஸ் ஆன். இட் வேரிஸ் ஃப்ரம் ஏஜ் 10 சென்டிமீட்டர் ஃபார் யங் கிட்ஸு. இப்போ சின்ன யங் கிட்ஸுக்கு என்னுடைய நியர் பாயிண்ட் எவ்வளோ 10 சென்டிமீட்டர் டு கிரேட்டர் தேன் 100 சென்டிமீட்டர் ஃபார் எல்டர்லி. வயசு ஆக ஆக அந்த விஷனோட அளவு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, டிப்பிக்கல் இட்ஸ் வேல்யூஸ் 25 சென்டிமீட்டர் ஃபார் யங் அடல்ட்ஸு. ஓகே, ஜெனரலாக நம்ம சொன்னால் 25 சென்டிமீட்டர். ஓகே, இதில் சேஞ்சஸ் வரும்போது தான் நமக்கு ஏஜ் ஆகும்னு மீனிங். ஏஜ் ஆகும்போது தான் இந்த மாதிரி
சிலியரி மசில்ஸுக்கு இது ஃபோக்கல்னு சேஞ்ச் பண்ண முடியாமல் ஒரு நிலை வரும். ஓகே, இப்போது தி ஐ மசில்ஸ் கான்ட்ராக்டட் அண்ட் ஒர்க்கிங் ஹார்டு, ரொம்ப கஷ்டமாக ஒர்க் பண்ணும் அந்த ஏஜ் ஆக ஆக. ஐ ஸ்ட்ரெயின் அக்கர்ஸ் இஃப் ஐ டஸ் நாட் ஒகேஷனல் ரிலாக்ஸ்டு பை லுக்கிங் இன் டு டிஸ்டன்ஸ். இப்போ நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர், ஆனால் வயசாக அந்த ஐ மசில்ஸ் 25 சென்டிமீட்டர் பார்க்க முடியும். அதுக்கு மேலே வந்தால் தான் நமக்கு அந்த திங்ஸை பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போ ஐ ஸ்ட்ரெயின் நமக்கு நியர் பாயிண்ட் சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம படிக்க வேண்டிய 2 பாயிண்ட், நியர் பாயிண்ட் 25 சென்டிமீட்டர், ஃபார் பாயிண்ட் இன்ஃபினிட்டி, நார்மல் பர்சனோட. கிளியர்? ஓகே, தேங்க்யூ. Thank you, that's all.